அன்பர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு மனம் நிறைந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு சத்திய வசனம் திருமறை பாட நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு அழைக்கிறோம். சத்திய வசனம், இது தேவனின் வசனம். நாம் சோர்ந்து போகையில் கரம் கொடுக்கும் நம் தேவனின் வசனம். நம் தேவனின் வசனம். மார்க்கு எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம். இனிய நாமத்தில் சத்தியவசனம் நேயர்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் நாம் லெந்து காலத்தை பிரயோஜனப்படுத்துவதை குறித்து தியானிக்க இருக்கிறோம். ஏன் இந்த 40 நாட்கள் நாம் லெந்து காலம் என்று வைத்திருக்கிறோம் என்றால், இயேசுவானவர் 40 நாட்கள் உபவாசம் இருந்து சாத்தானாலே சோதிக்கப்பட்டு அவனை ஜெயித்தார். அவர் ஊழியத்திற்கு செல்லும் முன்னதாக தன்னை ஆயத்தம் பண்ண சாத்தானை ஜெயித்து அவர் ஊழியத்திற்குள் வந்தார். நமக்கு இந்த 40 நாட்கள் நாம் தேவனோடு நெருங்கி வாழவும், அப்பொழுது சாத்தான் நமக்கு கொண்டு வருகிற தடைகளை உடைக்கவும், சாத்தானை ஜெயித்து சோதனைகளில் சிக்காமல் பரிசுத்தமாக வாழவும், தேவனோடு நெருங்கி ஜீவிக்கவும் இந்த 40 நாட்கள் கிருபையாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த 40 நாட்களையும் நாம் பிரயோஜனப்படுத்தி கொள்ள வேண்டியவர்களாய் இருக்கிறோம். லெந்து காலம் என்றால் அர்த்தம் என்ன? லெந்து காலம் என்றால் வசந்த காலம் என்று அர்த்தம். வசந்த காலம் என்றால் பழைய இலைகள் உதிர்ந்து புதிய இலைகள் தோன்றுகிற ஒரு காலம். நீங்கள் இப்பொழுது ஒரு வேப்ப மரத்தை இப்பொழுது பார்ப்பீர்கள் என்றால் அதன் இலைகள் பழுத்து விழுகின்றன. அந்த இலைகள் விழுந்து கொஞ்ச நாட்கள் கழித்து புது இலைகள் தோன்றும். அப்பொழுதே மொட்டுக்களும் தோன்றி பூ பூத்து காய்த்து வேப்பம்பழம் வருகிற ஒரு காலம் வரும். ஆகவே இந்த இலைகள் உதிர்வது புது துளிர்கள் வருவதற்கும், பூத்து காய்த்து கனி உண்டாவதற்கும் அந்த மரத்திற்கு கொடுக்கப்பட்டுள்ள காலம். இதேபோல் நமக்கும் இந்த வசந்த காலம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது எதற்கென்றால், நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுகிற பாவத்தை, நம்மை ஆண்டு கொண்டிருக்கிற இந்த பாவத்தை நாம் வென்று தேவனுக்கு ஏற்கும் கனிகள் கொடுக்க வேண்டும் என்பதற்காக நாம் நம்மை ஒடுக்கி ஆவியிலே வசந்த காலத்தை உண்டு பண்ண வேண்டும். பாவ இலைகள் உதிர்ந்து பரிசுத்த துளிர்கள் உருவாகி அது ஆவியின் கனியாய் நம்மில் காணப்பட கொடுக்கப்பட்ட காலம்தான் இந்த லெந்து காலம் எனப்படும் வசந்த காலம். இதை உணர்ந்தேனென்றால் நான் என் வாழ்க்கையில் ஆவியிலே ஒரு உயிர்ச்சி பெற, ஒரு புத்துயிர் பெற, நான் பாவத்தை என்னை விட்டு அகற்றுவதற்கான எல்லா முயற்சிகளையும் ஏறெடுப்பேன். நான் தேவனிடத்தில் அதிகமாய் ஜெபித்து பாவத்தை அறிக்கை செய்து, தகப்பனே, இந்த பாவம் என்னை வாட்டி வதைக்கிறது,
இதிலின்றி என்னால் விடுபட முடியவில்லை. நான் இன்றைக்கு உம்மிடத்தில் வருகிறேன். இந்த கிருபையின் நாட்கள் கடந்து போகும் முன்னதாகவே என்னை இந்த பாவத்தினின்று விடுவித்து எனக்கு ஒரு புது வாழ்வு தாரும். என்னில் ஆவியின் துளிர்கள், பரிசுத்த இலைகள் துளிர்கள் உண்டாக எனக்கு ஆவியை உயிர்ப்பித்தருளும் என்று ஜெபம் பண்ண வேண்டும். அந்த பாவம் செய்யும் சோதனைகள் வரும்பொழுதெல்லாம் நாம் தேவனை நோக்கி பார்த்து பரிசுத்த ஆவியின் பலத்தால் சோதனைகளுக்கு தப்பித்து கொள்ள வேண்டும். 1 கொரிந்தியரில் நாம் வாசிக்கிறோம், மனுஷருக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு உண்டாவது கிடையாது. ஆகவே எல்லா மனிதருக்கும் உள்ள சோதனைகள் போலவே எனக்கும் சோதனைகள் வருகிறது. எனக்கு மட்டும் தாங்க முடியாத சோதனை அல்ல, என்னால் தாங்கக்கூடிய சோதனையைத்தான் தேவன் அனுப்புகிறார். திராணிக்கு மிஞ்சி சோதிக்கப்படுவதற்கு தேவன் என்னை ஒப்பு கொடுக்க மாட்டார். சோதனையோடு அதற்கு தப்பித்து கொள்ளும் போக்கையும் தேவன் வைத்திருக்கிறார். சோதனையில் இருந்து தப்பித்து கொள்ளும் போக்கு என்ன? அது தேவனை நினைக்க வேண்டும். சோதனை வரும்பொழுது தேவனை நினைக்க வேண்டும். அவரிடத்திலே சொல்ல வேண்டும், தகப்பனே, சாத்தான் இந்த பண ஆசையை என்னிடத்தில் கொண்டு வந்திருக்கிறான். இந்த சோதனையை மேற்கொள்ள எனக்கு உதவி செய்யும் என்று ஜெபியுங்கள். தகப்பனே, சாத்தான் என் இருதயத்தில் விபச்சார எண்ணங்களை போடுகிறான். தயவு செய்து என்னை பலப்படுத்தி இந்த எண்ணங்களை இருதயத்தை விட்டு அகற்ற கிருபையை தாரும் என்று உடனே சோதனை வரும்பொழுதே ஜெபித்து நாம் விடுதலை பெற வேண்டும். வேதம் அதைத்தான் சொல்லுகிறது. அவர்தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினால் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். எபிரேயர் 2:18. சகோதரனே, நீர் சோதிக்கப்படும் பொழுதும் பாவம் செய்ய தூண்டப்படும் பொழுதும் நீர் பலன் அற்றவர் அல்ல, நீர் உதவி அற்றவர் அல்ல. உமக்கு உதவ பரிசுத்த ஆவியானவரும் இயேசுவும் உமக்கு உண்டு. நீர் அவர்களை நோக்கி கூப்பிடும், இயேசுவே, ஆவியானவரே, இந்த வேளையில் எனக்கு உதவி செய்யும் என்று கூப்பிடுங்கள். நிச்சயமாக அவர்கள் வந்து உம்மை இந்த சோதனையின் மேல் ஜெயம் எடுக்க செய்வார்கள். சாத்தானை கொஞ்சம் கொஞ்சமாக ஜெயிக்கும் பொழுது அவன் உங்களை விட்டு பின்வாங்கி போவான். உங்களிடத்திலே தொடர்ந்து ஆதிக்கம் செலுத்த மாட்டான். ஏனென்றால் நீங்கள் தப்பித்து கொள்ளும் போக்கை அறிந்து கொண்டீர்கள். தேவனை கூப்பிட்டு சோதனைக்கு தப்பித்து கொள்வீர்கள். இந்த போக்கை நீங்கள் அறிந்து கொண்டபடியால் சாத்தான் உங்களிடத்தை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக விலகி இந்த 40 நாட்களுக்குள் நீங்கள் முற்றும் ஜெயம் கொண்டவர்களாக மாறுவீர்கள். இதற்காகத்தான் இந்த லெந்து நாட்கள். எப்படி என் ஆவியிலே, என் இருதயத்திலே பாவ கரைகள் நீங்கி பரிசுத்த துளிர்கள் வரும்? அதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? நீங்கள் ஜெபம் பண்ணீங்கன்னா உங்களுக்கே தெரியும், உங்கள் வாழ்க்கையில் பாவம் எந்த ஏரியாவில் உங்களை தாக்குது, எந்த பாவத்தை நீங்கள் ஆசைப்பட்டு ஒருவருக்கும் தெரியாமல் இருதயத்திற்குள் மறைத்து வைத்திருக்கிறீர்கள் என்று உங்களுக்குத்தான் தெரியும். தேவனுக்கும் தெரியும், சாத்தானுக்கும் தெரியும், உங்களுக்கும் தெரியும். அதை
வெறுக்கும் வரை உங்களுக்கு சோதனையின் மேல் வெற்றி கிடையாது. என்றைக்கு அந்த மறைத்து வைத்து பாவத்தை நேசித்து கொண்டிருக்கிறோமோ, அந்த பாவத்தை என்றைக்கு வெறுத்து ஆண்டவரிடத்தில் அறிக்கை செய்து விடுதலை பெறுகிறோமோ, அன்றைக்குத்தான் சாத்தானின் அடிமைத்தனத்தினின்று நாம் விடுதலை அடைகிறோம். குமாரன் என்னை விடுதலையாக்கும்படி என்னை அவரிடத்தில் ஒப்பு கொடுக்க வேண்டும். நான் செய்ய வேண்டிய ஒரு 3 காரியங்களை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். முதலாவதாக குடும்ப ஜெபம் வேண்டும். லெந்து காலம் என்பது குடும்பத்திலே ஒருவருக்கு மட்டும் உள்ளதல்ல, தாய்க்கு மட்டும் உள்ளதல்ல, தகப்பனுக்கு மட்டும் உள்ளதல்ல, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் உள்ளது. அதை அறிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவது, எனக்கு ஒரு குடும்பத்தை கொடுத்த தேவன் அந்த குடும்பமாக நாங்கள் அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்த எங்களிடத்தில் எதிர்பார்க்கிறார். அந்த அறிவு வேண்டும். நிறைய பேர் சொல்கிறாங்க, எங்களுக்கு ஒன்றா சேர்ந்து ஜெபம் பண்ண டைம் கிடையாது. அவன் 6 மணிக்கு டியூஷனுக்கு போவான், 8 மணிக்கு வருவான், நான் அதுக்குள்ளே ஆஃபீஸுக்கு 8 மணிக்கு நான் போயிடணும், 9 மணிக்கு என் மனைவி அவள் ஆஃபீஸுக்கு போவா, 9 மணிக்கு அவள் பிள்ளைய கொண்டு ஸ்கூலில் விடணும். எங்கேயா நேரம் இருக்குது? உண்மைதான், உங்களுக்கு ஒரு ஷெட்யூல், டைட் ஷெட்யூல் இருக்குது. உங்கள்கிட்ட ஒன்று கேட்குறேன், நீங்கள் தனித்தனியாக ஜெபம் பண்ணிடுவோன்னு சொல்கிறீங்க. அந்த மாதிரி ஒரு வீட்டிற்குள் இராமல் நீங்கள் அனைவரும், கணவன் ஓர் இடத்திலும் மனைவி இன்னொரு இடத்திலும், ஒவ்வொரு பிள்ளையும் ஒவ்வொரு இடத்திலும், தனக்கு இஷ்டமான இடத்திலும் அவர்கள் வசித்தால் உங்களுக்கு குடும்பம் என்று ஒன்று இருக்குமா? எல்லாரும் ஒன்றாய் சேர்ந்து வாழும் பொழுதுதானே ஒரு குடும்பமும் அதன் இன்பமும் உங்களுக்கு கிடைக்கும். அப்படி என்றால் தேவனிடத்தில் வருவதற்கு மட்டும் நீங்கள் குடும்பமாய் வர முடியாதோ? கண்டிப்பாக நேரத்தை ஒதுக்கி எப்படி ஆகிலும் தேவனிடத்திலே ஒன்று சேர்ந்து நாம் ஜெபிக்க வேண்டும். ஒரு ஆளுக்கு 2 வசனமோ எனும் ஒரு பகுதியை வாசித்து ஒரு பாட்டு பாடி ஜெபம் பண்ண வேண்டும். குடும்ப தலைவன் ஜெபம் பண்ண வேண்டும். ஒவ்வொரு பிள்ளையின் பிரச்சனைக்காகவும் ஜெபம் பண்ண வேண்டும். அப்படி செய்யும் பொழுது குடும்பத்திற்குள் அன்பும் நெருக்கமும் இறுக்கமும் உண்டாகும். அது பெரிய ஒரு ஆசீர்வாதம். குடும்ப ஜெபத்தினால் அந்த ஆசீர்வாதம் கிடைக்கும். குடும்ப ஜெபம் செய்யும் பொழுது ஒருவருக்கொருவர் மறைவான காரியங்களை விட்டு விடுவோம். We will be transparent between each member. பிள்ளைகள் தங்கள் போராட்டங்களை உங்களிடத்தில் சொல்லுவார்கள், ஆலோசனை கொடுப்பீர்கள், ஏற்றுக்கொள்வார்கள். அப்படிப்பட்ட ஒரு கிருபை இந்த குடும்ப ஜெபத்தில் உண்டு. ஆகவே முதலாவது, லெந்து காலத்தில் என்ன கஷ்டங்கள் வந்தாலும் என்ன பாடுகள் வந்தாலும் இந்த குடும்ப ஜெபம் மட்டும் கண்டிப்பாக இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் முழு குடும்பத்திலும் ஒரு புத்துயிர் உண்டாகி பரிசுத்த துளிர்கள் ஒவ்வொருவர் உள்ளத்திலும் உண்டாக முடியும். இரண்டாவதாக, ஜெபத்தை அதிகரிக்க வேண்டும். தனிப்பட்ட ஜெபத்திலே நாம் தேவனோடு தரித்திருக்க வேண்டும். அது தேவனோடு பேசுவதுதான் ஜெபம். ஆகவே மற்ற மனிதர்களிடத்திலோ வேறு நண்பர்களிடத்திலோ
செல்போனிலோ அல்லது வேறு விதமாகவோ மற்றவர்களோடு பேசுவதை குறைத்து அதிக நேரம் தேவனோடு செலவிட வேண்டும். தேவனிடத்தில் ஜெபம் பண்ண வேண்டும். ஜெபம் பண்ண என் ஆத்துமா பரிசுத்தமாகும். ஜெபம் பண்ண தேவனுடைய கிருபை எனக்கு அதிகமாய் கிடைப்பதினால் என் ஆத்மாவிலே சந்தோஷம் பொங்கிக் கொண்டே இருக்கும். நான் அதிக நேரம் தேவனோடு ஜெபிப்பதினால், பேசுவதினால் என் கஷ்டங்களை, என் போராட்டங்களை, என் ஏமாற்றங்களை, என் எதிர்பார்ப்புகளை எல்லாம் தேவனிடத்திலே சொல்லி எனக்கு உதவும் என்று கேட்கும் பொழுது, அவர் ஆலோசனை தரும் வரை காத்திருக்கும் பொழுது, தேவன் நம்மேல் பிரியமுள்ளவராய் நாம் எதிர்பார்த்திருக்கும் காரியங்களை அவர் கொடுப்பார். எரேமியா 29:11 அதைத்தான் சொல்லுகிறது. ஆகவே நாம் தனிப்பட்ட ஜெபத்தை அதிகரிக்க வேண்டும். அதற்கு மற்ற மனிதர்களோடு பேசும் நேரத்தை குறைத்து அதிக நேரம் காலையில் எழுந்தவுடன் தேவனுடன், மதியானம் சாப்பிடும் பொழுது தேவனுடன், இரவில் படுக்கும் முன்னதாக மறுபடியும் தேவனோடு பேச வேண்டும். இப்படி நீங்கள் தேவனோடு பேசி பழகுவீர்கள் என்றால் உங்கள் குடும்பத்தில் சமாதானம் நிலைத்திருக்கும். உங்கள் இருதயங்களிலும் சமாதானம் நிலைத்திருக்கும். மூன்றாவதாக, பொழுதுபோக்குகளை குறைத்து வேத வசனத்திற்கு நேரம் ஒதுக்க வேண்டும். கஷ்டம்தான். ஆனால் இந்த 40 நாட்கள் சுகமான வாழ்வுக்கானவைகள் அல்ல. நான் என்னை கஷ்டப்படுத்துகிறேன். ஆகாரம் நான் பிடிக்காத லேசான ஒரு உணவை உண்கிறேன். உணவிலே எளிமையை காண்பிக்கிறேன். என்னுடைய செயல்களில் காண்பிக்கிறேன். கஷ்டம்தான். என்னுடைய ஆசைகளை அடக்குகிறேன். கஷ்டம்தான். ஆனால் கஷ்டப்பட்டாதான் மேன்மை. கண்ணீரோடு விதைக்கிறவர்கள்தான் கம்பீரத்தோடே அறுவடை செய்வார்கள். இந்த நாட்கள் முடியும் பொழுது உங்கள் உள்ளத்திலே ஒரு தாங்க முடியாத சந்தோஷமும் தேவ பிரசன்னமும் இருந்து நான் ஒரு பாக்கியவான் என்று நீங்கள் ஆர்ப்பரிக்கும் ஒரு முடிவு உங்களுக்கு வேண்டுமென்றால் இன்றைக்கு கொஞ்சம் கஷ்டப்பட்டு பொழுதுபோக்குகளை அகற்றி அந்த நேரத்தை தேவனுடைய வார்த்தையில் செலவிடுங்கள். தேவனுடைய வார்த்தை உங்களை தேவ சாயலாய் மாற்றும். அது உங்களை பாவத்தை குறித்து எச்சரிக்கும். போக வேண்டிய பாதையை காட்டும். உங்கள் பாதைக்கு அது தீபமும் கால்களுக்கு வெளிச்சமுமாய் இருந்து இந்த வேத வசனம் உங்களை பரிசுத்தமாய் வாழ வழி நடத்தும். சகோதரனே, இந்த லெந்து காலங்களில் இந்த 3 காரியங்களையும் செய்யுங்கள். உங்களுடைய வாழ்க்கை மிகவும் ஆசீர்வாதமானதாய் மாறும். வீணாக்கி விடாதீர்கள். கிருபையை போக்கடித்தவர்கள் மறுபடியும் அதை பெற்றுக்கொள்ள மிகவும் கடினம். ஏசா அவன் தன் சிஷ்டபுத்திர பாகத்தை அலட்சியம் பண்ணினான். பின்னால் அவன் ஆசீர்வாதத்தை சுதந்தரிக்கவே முடியவில்லை. சகோதரரே, இந்த காலங்கள் நீங்கள் ஆவியிலே உயிர்ப்பிக்கப்படுகிற காலங்களாய் இருக்கும்படி இந்த 3 காரியங்களையும் செய்யுங்கள். ஜெபிக்கலாமா? அன்பின் தகப்பனே, இந்த லெந்து காலம் எங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாய் இருக்க மாம்சத்தை ஒடுக்கி உம்மோடு அதிக நேரம் செலவிட எங்களுக்கு கிருபையை தாரும்.
இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென்.